வணக்கம் ரதி. அதாவது தமிழக மீனவர் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பலை மோதி படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காட்சியும் தற்போது நம்மளால் பார்க்க முடியுது. மீனவர்களை சக மீனவர்கள் மீட்கும் ஒரு பரபரப்பான காட்சி வெளியாகி உள்ளது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த சிறுதூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த தர்மன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நேற்று முன்தினம் அதே பகுதியை சேர்ந்த சக்திவேல், தேவராஜ், கார்த்திகேயன், சதீஷ் ஆகிய 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தமிழக மீனவர்களின் படகை மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கடற்படை கப்பலை கொண்டு மோதியுள்ளனர். கப்பல் மோதியதில் தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து கப்பலில் காயங்களுடன் வலைகளை சிக்கி தவித்த மீனவர்கள் கப்பலில் ஏற்றி மருத்துவ முதலுதவி சிகிச்சை அளிக்காமல் சுமார் 6 மணி நேரம் இலங்கை கடற்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது தாங்கள் எல்லையில் தான் நாங்கள் மீன் பிடித்தோம், அதாவது தமிழர்கள் எல்லையில் தான் தாங்கள் மீன் பிடித்துள்ளோம் என இலங்கை கடற்படை அதிகாரியிடம் கெஞ்சிய நிலையில் பின்பு அங்கு வந்த சக தமிழக மீனவர்களிடம் சிறுதூர் மீனவர்களை ஒப்படைத்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் அங்கிருந்து சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சக மீனவர்களின் உதவியோடு நடுக்கடலில் கவிழ்ந்த படகை மீனவர்கள் மீட்டுள்ளனர். நாகை மீனவர்கள் கரை திரும்பி சக மீனவர்களுடன் கரை திரும்பியுடன் இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பலை கொண்டு மோதியில் படகில் இருந்த வலை, ஜிபிஎஸ் கருவி, செல்போன், சுமார் மீன்பிடி தளவாட பொருட்கள் என 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கடலில் எடுத்து செல்லப்பட்டதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பின்னர் சிறுதூர் கடற்கரைக்கு வந்த மீனவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்திய எல்லையில் மீன்பிடிக்கும் தமிழர்களின் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடந்து வரும் நிலையில் தற்போது இலங்கை கடற்படை அதிகாரிகளும் கப்பலை கொண்டு மோதி அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் நாகை மீனவர்கள் மத்தியிலேயே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நடுக்கடல் இலங்கை கடற்படை மோதி பெருதூர் மீனவர் படகு கவிழ்ந்து தத்தளித்த நிலையில் மீனவர்கள் மற்றும் படகை சக மீனவர்கள் மீட்கும் வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் வைரலாக பரவிட்டு வருது.